பதிப்பகத்தை தொடங்கி வைத்த சான்றோர் பெருமக்களுக்கு மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். தமிழ் இலக்கியத்தின் குறிப்பிடத்தக்க மாணிக்கமாய் ஒளிவீசும் கவிஞர், களப்பணியாளர், திரைப்பட நடிகர், இயற்கை விவசாயி, அரசியலாளர், மனித வாழ்வின் அவலங்களையும் நெகிழ்ச்சியான தருணங்களையும் எழுதியவர். முற்போக்கு எழுத்தாளர் சங்கத்துடன் இணைந்து 100க்கும் மேலான கருத்தரங்குகள், பயிலரங்குகள், கண்காட்சிகள் நடத்தியவர். மக்கள் மனதில் என்றும் நீங்கா கதை சொல்லியாக வலம் வரும் நம் சிறப்பு விருந்தினர், எழுத்தாளர், கதை சொல்லி, திரைக்கலைஞர், மதிப்பிற்குரிய உயர் திரு பவா செல்லதுரை ஐயா அவர்களை சிறப்புரையாற்றிட வருமாறு அன்போடு அழைக்கிறோம். ஹலோ நம்பர்களே, 3:45 இந்த ப்ரோக்ராம் முடிச்சாகணும். கிட்டத்தட்ட 3 ஆக போகுது. நான் ஒரு 10 நிமிஷம் நான் பேசணுன்னா ஒரு 5 நிமிஷம் சரிதா ஏற்புரை நிகழ்த்தினாங்கன்னா சரியாக இருக்குன்னு நினைக்கிறேன். எனக்கு ஒரு நிகழ்ச்சியில் இந்த துவக்க புள்ளி அப்படின்றது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமாக பார்ப்பேன். நாங்கள் 11th எல்லோரும் கிளாஸில் உட்காரும்போது எங்கள் தமிழ் டீச்சர் ஒவ்வொருத்தரையாக எழுப்பி நீ என்னவாக போகிற அப்படின்னு கேட்டார். எல்லோரும் கேட்பாங்க. அது மாதிரி கிட்டத்தட்ட எங்கள் கிளாஸில் இருந்த 90% பையங்களும் பொண்ணுங்களும் நான் டாக்டர் ஆக போகிறேன் அப்படின்னாங்க. மீதி ஒரு 8-9% நான் இன்ஜினியர் ஆக போகிறேன் அப்படின்னாங்க. அப்புறம் என்னை கூப்பிட்டு நீ என்னவாக போகிற அப்படின்னாங்க. நான் ரயிலில் கரிவாரி கொட்ட போகிறேன் சார் அப்படின்னு சொன்னேன். உடனே எல்லாருக்கும் ரொம்ப ஷாக்காக இருந்துச்சு. ஏன் அப்படி சொல்கிறீங்கன்னா, இல்லை நான் ரொம்ப கருப்பாக இருக்கிறேன், அதனால் நான் கரிவாரி கொட்டுறது தான் லாய்க்கு அப்படின்னு எல்லோரும் சொல்லுவாங்க சார். அதனால் நான் கரியே வாரி கொட்டுறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொன்னேன். ஏன் இங்கேருந்து ஆரம்பிக்கணும்னு நினச்சேன்னா, சரிதாவுடைய ஒரு கதையில் மகா அப்படின்னு ஒரு பொண்ணு கருப்பாக இருப்பாள். நீங்கள் என்னை கருப்புன்னு நினச்சக்கூடாது. நான் பிறக்கும்போதே எங்கள் அம்மா எனக்கு சொல்லுவாங்க, இந்த உலகத்திலேயே மிகச்சிறந்த பொய் சொல்லி அம்மாக்கள் தான். எங்கள் அம்மா சொல்லுவாங்க, எங்கள் பவா எப்போ சொல்கிறாங்கன்னா, எனக்கு பொண்ணு பார்க்க போகும்போது சொல்கிறாங்க, எங்கள் பவா சக்கச்சவேல்னு இருந்தான், அப்படியே கிள்னா ரத்தம் வந்துடும், அவ்வளோ சகப்பாக இருந்துச்சு புள்ள, நான் தான் இந்த படுபாதகத்தை செஞ்சேன்னாங்க. எங்கள் அம்மா இவ்வளோ அழகாக போய் சொல்கிறாங்களே. என்ன சொல்கிறாங்கன்னா, தெரியாமல் ஒரு நாள் என் பிள்ளைக்கு நான் காக்கா கறி கொடுத்துட்டேன், அதுக்கப்புறம் தான் என் பிள்ளை கருப்பாயிட்டான் அப்படின்னாங்க. நான் அம்மாவின் பொய்கள் அப்படின்னு ஞானக்கூத்தன் ஒரு பிரமாதமான கதை எழுதுகிறார். அது ஒரு பிரமாதமான கவிதை எழுதுகிறார். அந்த கவிதையில் இந்த அம்மா என்னென்னலாம் பொய் சொல்லுவாங்க. ஒரு முறை தவிட்டிற்காக வாங்கினேன் உன்னை என்றாய் என்று அந்த கவிதை ஆரம்பிக்கும். எல்லார் வீட்லேயும் உன்னை தவிட்டுக்கு வாங்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரியான நயமான விஷயங்கள் தான் வாழ்க்கையை உயிர்ப்பிக்குது. அதுதான் லிட்ரேச்சரினுடைய ஒரு முக்கியமான இடம். நான் வந்தோடனே கலெக்டர் என்கிட்ட பார்த்து சொன்னார், சார் நீங்கள் சொல்லி நான் திருடன் மணியம்பிள்ளை அப்படின்னு ஒரு புக்கு படித்தேன், அந்த புக்கை என் சேம்பர்லேயே வச்சுருப்பேன், என்னுடைய ஸ்டாஃபுங்களாம் அதிர்ச்சி ஆகிட்டாங்க. சார் என்ன சார் திருடனை பற்றி புத்தகம் படிச்சுருக்கிறீங்கன்னு கேட்டாங்க. ஏன்னா அவங்க கலெக்டர்னா, முதல்வர்னா, மந்திரிகள்னா நல்ல ஒழுக்கங்களை சொல்கிற புத்தகத்தை படிக்கணும் அப்படின்றது நம்முடைய மனசில் ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்ட ஒன்று. ஆனால் அந்த திருடன் மணியம்பிள்ளை அப்படின்ற அந்த புத்தகத்துக்கு இந்தியாவின் மிக உயரிய விருது என்று சொல்லக்கூடிய சாகித்ய அகாடமி விருது அந்த புத்தகத்தினுடைய மொழிபெயர்ப்பு, தமிழ் மொழிபெயர்ப்புக்காக கிடச்சிச்சு. என்னென்னா, வாழ்க்கை நம்ம நினைக்கிற மாதிரி ஒழுக்கங்களால் மட்டும் கட்டமைக்கப்பட்டது இல்லை. இவ்வளோ ஒழுக்கங்களை கல்லூரிகளும் கல்வி நிறுவனங்களும் போதித்த பின்பு கூட இந்த உலகம் ஒழுக்கங்களால் கட்டமைக்கப்பட்டு விடவில்லை. இலக்கியம் மட்டும்தான் திரும்ப திரும்ப உண்மையை சொல்லுகிறது, நம் வாழ்க்கையை சொல்லுகிறது. நம்முடைய வாழ்ந்த வாழ்க்கையை இலக்கியம் மட்டும்தான் திரும்ப திரும்ப சொல்லுகிறது. இப்போ சரிதா ஜோ இவ்வளோ நாள் பொறுத்து எழுத ஆரம்பிச்சுக்கிறாங்க அப்படின்றதே ரொம்ப பெரிய விஷயம். ஏன்னா நம்மளில் பல பேர் எவ்வளவு முயன்றாலும் கூட, இன்றைக்கி கலெக்டர் பேசினார், நான் பேசினேன், மேடம்லாம் பேசினாங்கன்னொடனே இன்றைக்கி சாயங்காலம் போய் நீங்கள் ஒரு புத்தகத்தை எடுத்து அப்படியே பிரித்து படிச்சிட முடியாது. படிப்பதற்கான, வாசிப்பதற்கான ஒரு மிகப்பெரிய மனநிலை தேவைப்படும். அந்த மனநிலை நமக்கு வர்றதுக்கே ரொம்ப வருடங்கள் ஆகும். திடீர்னு ஒரு பாட புத்தகங்களுக்கு ஒரு நிர்பந்தம் இருக்கும்.
ஒரு பாடப்புத்தகங்களை படிப்பதற்கு முன்னாடி இதை படித்தாதான் நம்ம பாஸ் ஆக முடியும், இதை படித்தாதான் நம்ம வேலைக்கு போக முடியும், இதை படித்தாதான் நம்ம நீட் எழுத முடியும், இதை படித்தாதான் நம்ம டாக்டர் ஆக முடியும், இப்படி சில நிர்பந்தங்கள் இருக்கும். ஆனால் இலக்கிய புத்தகங்களுக்கு அப்படி எந்த நிர்பந்தமும் கிடையாது. அது முழுக்க முழுக்க நம்முடைய வாழ்க்கையை பிரதிபலிப்பாக பார்த்து கொள்வதற்காக வாசிக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயமாக நான் கருதுகிறேன். சரிதா ஜோனுடைய இந்த புத்தகத்தை முழுக்க நான் படிச்சுட்டேன், அந்த ஆகுருதி என்ற புத்தகத்தை. அது முழுக்க முழுக்க என்னுடைய நண்பர் அப்புக்கிட்ட சொல்லியிருந்தேன். என்னென்னா, மழை பெஞ்சிச்சுன்னா ஒரு ஓலை கொட்டா மேலேயோ அல்லது தகர கொட்டா மேலேயோ சோனு மழை பெஞ்சுன்னா டப 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 டபுன்னு பெரிய சத்தம் வரும்ல, அந்த மாதிரியான ஒரு சவுண்டு வந்து இந்த புத்தகத்தில் இருக்குது. ஆனால் ஒரு இலக்கியம் இன்னும் வேறு எதை கோருகிறது என்றால், ஒரு செம்மண் சுவற்றின் மீது வீசி அடிக்கிற மழை மாதிரி இலக்கிய வாசிப்பு அல்லது இலக்கிய எழுத்து என்பது இருக்க வேண்டும் என்று கோருகிறது. அது மெல்ல மழைக்கு கரைந்து மனதில் உருகி ஓடி தரையில் ஒரு சின்ன வெள்ளமாக போகிற மாதிரி ஒரு இலக்கியம் இருக்க வேண்டும் என்று நான் எப்போதுமே நினைப்பேன். சரிதா ஜோ இந்த புத்தகத்தில் 3-4 மிகச்சிறந்த கதைகளை எழுதியிருக்கிறார். நண்பர்களே, நீங்கள் ஒன்றே ஒன்று தெரிந்து கொள்ளுங்கள், உலகத்தின் எவ்வளோ பெரிய மாஸ்டர் எழுத்தாளரும் தன்னுடைய 10-15 சிறுகதைகளை எழுதி போடுகிற ஒரு சிறுகதை தொகுப்பில் ஒரு கதை அல்லது 2 கதை அல்லது 3 கதைக்கு மேல் மாஸ்டர் பீஸாக ஒரு கதையை இதுவரையிலும் உலகத்தில் உள்ள எந்த மாஸ்டருமே எழுதினதில்லை. அசோகமித்திரனில் ஆரம்பித்து சுந்தரராமசாமி வரையிலும் ஒரு தொகுப்பில் மிகச்சிறந்த 1-2 கதைகள் அவர்களை அறியாமல் போகும். பிரபஞ்சன் என்கிற ஒரு மகத்தான இலக்கியவாதி மறுபடியும் சொல்லுவார், ஒரு நல்ல கதையை எழுதுவதற்காக நீங்கள் டைரியில் எழுதி வைத்து கொள்ளக்கூடிய வார்த்தை இது. ஒரு நல்ல கதையை எழுதுவதற்காக நான் மிக சுமாரான 20 கதைகளை எழுதி பார்க்கிறேன் என்று சொல்கிறார். 20 சுமாரான கதைகளை ஒரு எழுத்தாளர் எழுதுகிற போது ஒரு நல்ல கதை உங்களை அறியாமலேயே வந்துவிடும். அது ரொம்ப அபூர்வமானது. அப்புறம் எல்லோரும் இந்த உலகத்தில் கதை எழுதிவிட வேண்டும் என்ற அவசியம் இல்லை. ஆனால் யாரெல்லாம் தொடர்ந்து வாசிக்கிறீர்களோ அந்த வாசிப்பின் முற்றல் மிக நிச்சயமாக ஒரு எழுத்தாளனாக உங்களை மாற்றக்கூடியது. அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமாக நான் கருதுகிறேன்.